மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா புதிய கட்சியை தொடங்கியுள்ள நிலையில் அது குறித்து தென் மாவட்ட மக்களின் கருத்துக்களை கேட்கலாம். அது எப்படின்னா கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி தான் இருக்கு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. எல்லாமே பிரிஞ்சு போயிட்டாங்க. இனிமேல கட்சி ஆரம்பிச்சு எந்த பிரயோஜனம் இல்லை தாங்க. வலுவாக இருந்தாலும் அவங்க அரசியல் இருந்து கொஞ்சம் தனியா தான் இருந்தாங்க. இப்பதான் உள்ள வராங்க. அவங்க வளர்த்து விட்டு எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்படிங்கும்போது அவங்க இப்போ கட்சி ஆரம்பிச்சாலும் எந்த பிரயோஜனம் இல்லாமல் இருந்து தெரியுது. சின்னம்மா அவர்கள் புதிய கட்சி தொடங்கியிருக்காங்க. நம்ம அந்த கட்சி முதல் மாநாட்டிலேயே பார்த்தோம். அதிகமான சேர்கள் காலியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தோம். கட்சி ஆரம்பித்து எந்த பிரோஜனமே இல்லை தமிழ்நாட்டில். இங்கே தினசரி ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அது எதுக்காக ஆரம்பிக்காங்க? மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டுதாங்களா இல்லையான்னு தெரியல. அம்மையார் சசிகலா அவர்கள் புதிதாக கட்சி தொடங்குறது வந்து நான் வரவேற்கிறேன். தனிப்பட்ட முறையில் என்னுடைய வரவேற்கிறேன். ஆனால் இதே இது வந்து அம்மையார் வந்து ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது அவங்க நேரடியான அரசியலில் பங்கு பெற்றிருக்கலாங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கு. இந்த அம்மா புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அந்த கட்சியினால நாட்டுக்கு என்ன பயன் இருக்குங்கிறது இல்லை. இதுவும் ஒரு அமைப்பு தான். இது வருங்காலத்தில் வேற மாதிரி அமைப்பாக தான் இருக்கும். ஒரு அரசியல் கட்சி அங்கீகாரத்துக்கு வாய்ப்பு இல்லை. சசிகலா அம்மையார் அவர்கள் புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க வந்து ஜெயலலிதா அம்மையாரோட இருந்தவங்க. பெங்களூர் சிறையிலேருந்து அவங்க வரும்போது வழிநடுகளும் வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து அவர்களை வரவேற்றாங்க. அந்த அடிப்படையில் அவர்கள் வந்து உடனடியாக கட்சி ஆரம்பித்தார்கள் என்றால் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அந்த கூட்டத்தையும் அந்த வரவேற்பையும் பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. தமிழக மக்களே ஆச்சரியத்தில் பார்த்தாங்க. ஏன்னா பெங்களூர்லேருந்து தமிழ்நாடு வர்றதுக்குள்ள பல மணி நேரங்கள் கடந்து வந்தாங்க. சாதாரணமாக ரோட்டில் கிராஸ் ஆகும் பல மணி நேரம் கடந்து வந்தாங்க. அந்த சூழ்நிலையில் அவர்கள் அந்த காலகட்டத்தில் ஆரம்பிச்சிருந்தார்கள் என்றால் நல்லா இருந்திருக்கும். இப்போதைய காலகட்டம் வந்து அதிமுக பல கூறுகளாக பிரிந்து தினகரன், எடப்பாடியார் பலர் இருக்கும்போது இவரும் ஒரு அந்த அதிமுக ஒரு அங்கமாக இருந்து மீண்டும் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது என்பது மக்கள்கிட்ட வந்து இது எல்லாம் 10ஓட 11 அப்படிதான் பார்ப்பாங்களே தவிர புதிய ஒரு கட்சியா இதை பார்க்கறது கஷ்டம். சசிகலா மேடம் வந்து கொஞ்சம் 9 வருஷம் கழிச்சு இப்போ லேட்டா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அது எலெக்ஷன் டைம் இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. இந்த டயத்துல கட்சி ஆரம்பிக்கும் போது அப்படி ஒரு பெரிய விஷயமா யாரும் மக்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க. எதிர்பார்க்கவும் முடியாத சூழ்நிலை தான் இருப்பாங்க. காரணம் என்னன்னா சசிகலா அம்மையார் வந்து ஆரம்பத்துல இருந்து ஜெயலலிதா அம்மையாரோட இருந்தாலும் இப்ப அவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்க விஷயத்த பார்த்தோம்னா வாக்காளர் வந்து அதிகம் ஓட்டு போட மாட்டாங்க. காரணம் என்னன்னா அவங்க சமுதாயத்தை சார்ந்த ஓட்டுகள் வேணா ஒரு 2% 1% விழுக தோணும். சசிகலா மேடம் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வந்தா மாற்றம் ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அடுத்தடுத்து செயல்பாடு எப்படி இருக்குன்றது தெரியாது. போக தான் ஒரு இது தெரியும். இப்போ இந்த சசிகலா இப்போ வந்து அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க, கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து இந்த நகர்வு அரசியல் நகர்வு ஆல்ரெடி எதிர்பார்த்த ஒண்ணுதான். கொஞ்சம் தாமதமா இருக்கு. ஆனா இது வந்து யாருக்கு சாதகம்னா கண்டிப்பா திமுகவுக்கு நல்ல சாதகமான ஒண்ணுதான். இது நிறைய ஓட்டுகளை பிரிக்க வாய்ப்புகள் இருக்கு. முக்குளத்தோட ஓட்டுகளை கண்டிப்பா அவங்க ஓரளவு ஒரு தொகுதிக்கு ஒரு 5000 10,000 ஓட்டுகளாக பிரிய வாய்ப்புகள் இருக்கு. இது மேற்கொண்டு அதிமுகவை பலவீனப்படுத்திக்கிட்டா இருக்குது. அவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தற்போதைய சூழல்ல வந்து அவங்களோட அனுபவத்துக்காக கூட்டணி மூலமா போனாங்கன்னா ஓரளவு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஒரு குறிப்பிட்ட தொகுதியெல்லாம் அவங்க தாக்கத்தை ஏற்படுத்தலாம். சசிகலா அம்மையார் அவர்கள் இந்த குறுகிய நாள்ல தேர்தலுக்கான குறுகிய நாள்ல இந்த முடிவு எடுத்தது வந்து மிகவும் தாமதமானது. இதை இவர்கள் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே செய்திருந்தால் மிகவும் நல்லதாக இருக்கு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.